அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சின்ன திக்கரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திக்கர் உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் நீக்கிவிடும். மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த திக்கரை நீங்க கற்றுக் கொடுத்து இத ஓத சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா அவங்களோட மனசுல ஒரு புதுவிதமான தைரியத்தை ஏற்படுத்துவான். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்த ஒரு ஹதீஸ் தான் இது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட குடும்பத்தினர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்கர். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து, அஸ்மா அவர்களே, உங்களுக்கு மனதளவில் காயங்கள் ஏற்பட்டாலோ குழப்பங்கள் நேர்ந்தாலோ நீங்கள் ஓத வேண்டிய ஒரு கலிமாவை சொல்லித்தரவா என்று கூறி இந்த துவாவை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த துவா, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. இந்த திக்கரோட அர்த்தம், அல்லாஹு எனது ரப், நான் எந்த ஒன்றையும் அவனுக்கு இணை வைக்க மாட்டேன். இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா சில நேரத்துல நமக்கு கஷ்டத்தை தந்து சோதிப்பான். அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசு விடாம இந்த துவாவை கட்டாயமா ஓதணும். இந்த மாதிரி ஓதுறதுனால நம்ம மனதளவுல ரொம்பவே வலிமையாவோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹு தஆலா கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாவோம். தனது பிரச்சனைகளை எண்ணி மனதளவுல சோர்ந்து போன உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த துவாவை கற்றுக் கொடுங்க. கண்டிப்பா இது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பரிசா இருக்கும். இந்த இல்ம நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஜாரியான சதகாவின் கூலியையும் கொடுப்பான். அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன்.